என் மகன் என் கிளாஸில் இருக்கான். அவன் பேப்பரை நான் திருத்துறப்ப எப்படி இருந்திருக்கேன் யோசனை பண்ணி பாருங்க. அவன் என்ன எழுதினாலும் மார்க் போட்டு தான் ஆகணும். காரணம் இதே மாதிரி தான் ஒரு அப்பா தன்னுடைய மகன் பேப்பரை திருத்திக்கிட்டு இருக்காரு. தமிழ் வாத்தியார் அவர் என் பக்கத்தில் உட்காந்து திருத்திக்கிட்டு இருக்காரு. மாத்திரை என்றால் என்ன அப்படின்னு இலக்கணத்தில் ஒன்று இருக்கு. எழுத்தினுடைய அந்த டைமிங், இக் அப்படிங்கிறது அரை மாத்திரை, காங்கிறது ஒரு மாத்திரை, காங்கிறது 2 மாத்திரை அப்படிம்பாங்க. அதை சொல்லி எழுதணும். மாத்திரை என்றால் என்ன, எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக. அவன் மறந்துட்டான் படித்ததை. அவனுக்கு தெரிஞ்ச மாத்திரை எழுதியிருக்கான். மாத்திரை என்பது நோய் வந்தால் கொடுக்கப்படும் ஒரு வில்லை. இது அரசாங்க மருத்துவமனையில் இலவசமாக கிடைக்கும். மெடிக்கல் ஸ்டோரிலே காசு கொடுத்தால் தான் கொடுப்பார்கள். அரசாங்க மருத்துவமனையில் கொடுக்கப்படும் மாத்திரையில் தானா ஆனா என்று எழுதியிருக்கும். இதுதான் மாத்திரை அப்படின்னு எழுதிட்டான். ஆனால் உண்மையிலே அவனுக்கு மார்க் கொடுத்து தான் ஆகணும். தமிழ் இலக்கணத்தில் மாத்திரை என்றால் என்னன்னா கேட்டிருந்தாங்க. இல்லை, மாத்திரைன்னு கேட்டிருந்தான், எழுதியிருந்தான். பெத்த அப்பே ரைட்டு போட்டு மார்க்கை போட்டான் 5க்கு 5. இப்போ என் பையன் நடித்த படத்துக்கு நானே போய் பாராட்டி பேசுறது அவ்வளவு நல்லா இருக்காது.